வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜூலை 8 இன்னைக்கு இன்டர்நேஷனல் டவுன் கிரையர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து ராஜாக்களுடைய காலத்துலலாம் அப்போ அந்த நியூஸை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்குன்னு சில பேர் இருந்தாங்க. அவங்க பேர் தான் பார்த்தீங்கன்னா இந்த டவுன் கிரையர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறாங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இது உரைப்பவர்கள், அப்புறம் பறைகின்றவர்கள் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஊரில் இருந்தது. ஸோ இவங்களுடைய மெயினான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ராஜா சொல்லக்கூடிய ஒரு நல்ல நியூஸாக இருக்கலாம், கெட்ட நியூஸாக இருக்கலாம், இல்லாட்டி போர் நடக்க போகுது அப்படின்ற விஷயமா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் சொல்லக்கூடிய ஆட்களாக இருந்திருக்காங்க. இது ஏன்ஷியன் காலத்தில் இருந்துருக்காங்க. கிரீஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வார அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் இந்த காவலர்கள்லாம் கூட்டு போகிறதுக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆட்களை சேர்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்காங்க. ரோமில் வந்து பார்த்திங்கன்னா வணிகத்துக்காக இது ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏதாவது வேறு நாட்டிலேருந்து வந்தவங்க இங்கே ஒரு பொருளை விற்றுட்டு போனோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க அதை பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்களாக இருந்திருக்காங்க. அப்புறம் ஐரோப்பாலாம் பார்த்திங்கன்னா இந்த மெயினாக நியூஸு, இப்போ பக்கத்து நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு பொருளை வந்து விளம்பரம் பண்ணுறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவுமே யூஸ் பண்ணியிருந்துக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு பயங்கரமான ஒரு பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக தான் அந்த காலத்தில் வாழ்ந்துருக்கிறாங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ராஜாக்கள் சொல்லக்கூடிய நியூஸை சொல்கிறதுனால அது நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இவங்களை மறுபடியும் தாக்கலாம், எதனா பண்ணலாம்ல. ஸோ அதுக்காக இவங்களை சுற்றி எப்பவுமே ஒரு பாதுகாப்பு படைன்றது இருந்துகிட்டே இருக்குமா, இவங்களுக்குன்னு ஒரு தனியாக உடைகள், ஒரு அங்கீகாரம் அப்படின்றது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அதை அப்படியே அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா, சில பேர் வந்து பெல் அடித்து அது நாங்கள் வந்திருக்கிறோம், இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறதுக்காக வந்திருக்கோம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். சில பேர் வந்து அந்த ராஜவாத்தியன்னு சொல்லுவாங்களா, பிபி மாதிரி பெருசாக இருக்கும், அதை ஊதி வந்து எல்லாரையும் கூப்பிடுறது, ட்ரம்ஸ் அடிக்கிறது, அப்புறம் பறை இசைக்கிறது அப்படின்ற மாதிரி கான்செப்ட்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஏன்ஷியன் காலத்தில். ஆனால் 18-20ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்திலே பார்த்தீங்கன்னா கனடா, மெக்சிகோ, பனாமா, பெரு, ஆப்பிரிக்கான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நாடுகளில் இவங்க இருந்துக்கிறாங்க. இவங்க வந்து இந்த நியூஸை சொல்லக்கூடிய ஆட்களாக இருந்திருக்காங்க. இப்போ தான் நமக்கு வந்து ரேடியோலாம் இருக்குது, டிவி இருக்குது, எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், யூடியூப்ல எல்லாம் தெரிஞ்சுக்குது. பட் ஆனால் அப்போ இருக்கவங்ககிட்ட சொல்கிறதுக்கு தனியாகவே இவங்க இருந்துருக்காங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா, இப்போ இந்த நியூஸ் சேனல்ஸ்லாம் பண்ணக்கூடிய அந்த வேலையை தான் பார்த்தீங்கன்னா இவங்க அப்போவே பண்ணியிருக்காங்கப்பா. அப்படிப்பட்ட பர்சன்ஸ்லாம் இன்றைக்கும் இருக்கிறாங்க ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, வட அமெரிக்கா இந்த மாதிரியான பகுதிகளில் அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இப்போ இவங்களாம் பார்த்தீங்கன்னா நியூ டவுன் ட்ரையர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரீட்டில் நடக்கக்கூடிய மேஜிக் ஷோ, இல்லாட்டி ஏதாவது அவங்கள ஆர்கனைஸ் பண்ணி கேம் நடத்துறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க இருக்கிறோம் அப்படின்றத வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டவுன் கிரையர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இஸ்லாமிக் நியூ இயர்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. மோஸ்ட்லி வந்து முகரம் தான் பார்த்தீங்கன்னா முதல் டேவாக இஸ்லாமிக் கேலண்டருடைய நியூ இயராக வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவாங்க, அதை பார்த்துருக்கோம். பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிஜ்ராவுடைய முதல் நாளை வந்து குறிப்பிடுது. இது எதுக்காக இந்த நாளை சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த மொகரம்ன்றது மெக்காலேருந்து மதினாவுக்கு அவர் குடிபெயர்ந்து போன அந்த நாளை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க, அது வேற கதை. இது வந்து ஸ்பெசிஃபிக்காக கிபி 622 ஃபர்ஸ்ட் டைமாக இந்த இஸ்லாமிக்னுடைய கேலண்டர்னுடைய முதல் நாளாக பார்த்தீங்கன்னா இந்த ஹிஜ்ரா நாள் வருது. ஸோ அந்த மாதத்தினுடைய முதல் நாளை சூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் சில பேர் வந்து இதை செலிப்ரேட் பண்ணி தாங்கிறாங்க. ஆனால் மோஸ்ட்லி வந்து இது பிரபலமாகவோ இல்லை எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுற ஒன்றா இல்லை. ஸ்பெசிஃபிக்காக இந்த அரபிக் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சில இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிக்னுடைய நியூ இயர் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 8. நெக்ஸ்ட் ஃபேமிலி லவ் அண்ட் ஃபெர்டிலிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து ரஷ்யா செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அரவணைப்பையும் அன்பையும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கனெக்டிவிட்டியை சொல்லக்கூடிய ஒரு நாள் தான். இப்போ வந்து அப்பா திடீர்னு ஒரு பையன் தப்பு பண்ணிட்டு வந்துட்டான், அப்பா வந்து திட்டுறாரு அப்படின்னா அம்மாவை சேர்ந்து திட்டினாங்கன்னா எனக்கு குடும்பமே இல்லை போடான்னு சொல்லிட்டு அந்த பையன் போயிடுவான். அதுக்காக அம்மா அரவணைச்சு இதை மாதிரி பண்ணது தப்பு தான், அதை திருத்திக்க ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்கன்னா தானே அந்த குடும்பன்றது ஒத்துமையாக ரொம்ப நாளுக்கு வந்து சந்தோஷமாக வாழ முடியும். ஸோ இந்த கான்செப்டை முன் வச்சு தாங்க இது ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெட்லானா மெட்வெடோவா அப்படின்ற ஒரு பர்சன் 2008 வந்து இது கிரியேட் பண்ணாங்க. அப்போ வந்து இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் கூட நடத்துனாங்க. அதாவது என்ன பண்ணாங்கன்னா, இந்த 25 வருஷத்துக்கு மேலே ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்க குடும்பம் வந்து பெரிய விஷயம்ப்பா, இந்த காலத்துலேயும் குடும்பமாக வாழ்ந்துருக்கிறீங்க, கூட்டு குடும்பமாக, அதுக்குன்னு சொல்லிட்டு அவார்ட்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் ஃபேமிலியை வந்து அவங்களுடைய லவ்வையும் அவங்களுடைய கனெக்டிவிட்டியும் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி லவ் ஃபெர்டிலிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவில் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 8. நெக்ஸ்ட் டிசபிள்ட் அண்ட் எல்டர் பர்சன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு தஜிகிஸ்தானில் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கு காரணம் இருக்குது. அவங்க நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாற்றுத்திறனாளிகள் மட்டுமே கிட்டத்தட்ட 1,50,000 பேர் இருக்காங்க. அதில் குழந்தைங்க மட்டுமே 25,000 பேர் இருக்காங்க 2017 கணக்குப்படி. ஸோ இதில் வந்து ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு விஷயத்தை அவங்கள்ட்ட கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஐக்கிய நாடுகள் சபை என்ன பண்ணாங்கன்னா இவங்களுக்குன்னு தனியாக லாஸ் எல்லாம் உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாட்டுகிட்ட கேட்டுக்கிட்டாங்க. அதேமாதிரி அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. அதன் மூலமாக 2010 வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு லாஸ்லாம் உருவாச்சு. இப்போ வந்து அவங்களுக்கு சில சலுகைகள் கொடுக்குறது, இப்போ இந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்து நம்ம ஊரில் வச்சுருப்பாங்களே காப்பீட்டு திட்டம், அப்புறம் அவங்களுக்கு இந்த பஸ்ஸில் போயிட்டு வரதுக்கு பாஸ் ஃப்ரீ அப்படிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான கான்செப்டில் அவங்களுக்கு வந்து சலுகைகள்லாம் கொடுத்தாங்க. இது வந்து 2030 ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டோட அவங்க நாட்டில் வந்து இந்த விஷயங்கள், அதாவது அவங்களுடைய பாதுகாப்புன்றது உறுதிப்படுத்தணும். ஏதாவது தாக்குதலுக்கு உள்ளானாலோ இல்லாட்டி அவங்களுடைய மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் நடந்தாலும் அதுக்கெல்லாம் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது, அவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனைகள் கொடுக்குறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய லாஸ்லாம் வந்துச்சுப்பா. ஸோ பேசிக்காக என்னென்னா இந்த மாற்றுத்திறனாளிகள்ன்ற
இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாகவும் வயதானவங்களுக்காக ஒரு சப்போர்ட்டாகவும் பார்த்தீங்கன்னா நிறைய லாஸை கிரியேட் பண்ண ஒரு டேவை தான் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கிறாங்க. எதுக்காக இந்த நாளை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா 1990 பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுடைய சங்கமானது இந்த டேட்டில் உருவாகினாங்க. ஸோ அதனால இந்த டேட்டை சூஸ் பண்ணி இன்னைக்கு டிசபிள்ட் அண்ட் எல்டர் பர்சன்ஸ் டே அப்படின்னு சொல்லி தஜிகிஸ்தானில் ஒரு டே செலிப்ரேட் பண்ணாங்க ஜூலை 8. ஊனம் என்பது ஒரு குறை என்றால் என்னையும் சேர்த்து இந்த உலகத்தில் பல பேருக்கு குணங்களில் சில குறைகள் இருக்க தான் செய்யுது. மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறார் உங்கள்கிட்ட நான் உங்கள் பாண்டியா நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.